Hi friends, welcome to Deeba's Tea Time. இன்னைக்கு நான் சிக்கன்ல ஒரு சூப்பரா ஒரு ரெசிபி செஞ்சிருக்கேங்க. ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இது ஒரு ஸ்டார்டர் ரெசிபியா கூட நம்ம சாப்பிடலாம். நம்ம வீட்ல பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி வச்சோம்னா ஸ்டார்டரா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரா டிஃபரெண்டா இருக்கும். எல்லா வித ரைஸ்க்கு கூடயும் நம்ம சைடா வச்சு சாப்பிடலாம். நல்ல ஜூஸியா நல்லா இருக்கும். வாங்க நம்ம இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி வச்சிருக்கிறேன். இதில் உப்பு மஞ்சள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் நல்லா இடித்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துறோம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துடலாம். நல்லா கட்டி தயிராக சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டா போதும். தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிருக்கு பதிலாக நம்ம வினிகர் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம அதுக்கப்புறமா சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருவோம். கார்ன்ஃப்ளோர் ஒரு 3 ஸ்பூன் இல்லை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளோர் சேர்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு முட்டையும் அடித்து நம்ம விட்டுடலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும். போட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காரத்துக்காக எதுவுமே சேர்க்கலை, வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 1 hour 1.5 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ தான் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். பாருங்கள், சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபி பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் சைடாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். நம்ம சிக்கன் நார்மலாக ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுக்காம அதை இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறேங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்டியாக சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் ஓரளவுக்கு 3/4 நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி சிக்கன் முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் எல்லா இடமுமே நல்லா ஃப்ரை ஆகி வரும். நமக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் முட்டை எல்லாத்தையும் சேர்க்கறதுனால சிக்கன் ஃப்ரை ரொம்ப கோட்டிங்காக அழகாக வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் சிக்கன் இருக்குது. நம்ம இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான், செகண்ட் ஷிஃப்ட்டும் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கெச்சப் வச்சுருக்கேன், டொமேட்டோ கெச்சப். இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம சோயா சாஸ் விட்டுடலாம். இது வீட்டில் செஞ்ச டொமேட்டோ கெச்சப், அது நல்லா கட்டியாக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கடையில் வாங்கின கெச்சப்பாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை விடையும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இல்லை நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சியும் பூண்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 பல் பூண்டு தாராளமாக கட் பண்ணி போடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது சில்லி ஃப்ளேக்ஸுங்க. ஒரு 10 மிளகாயை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து
பண்ணோன்னா இந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருந்த உடனே இதையும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச டொமேட்டோ கெச்சப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனுக்கு மேலே இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இதோட புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இந்த கெச்சப் எல்லாம் இந்த சிக்கனுக்கு மேலே ஒரு நல்ல கோட்டிங் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து வந்துடுச்சு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.